என் செல்லக் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உண்மை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் நீ நிராகரித்து விடாதே. என்ன நடக்கிறது? நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி எண்ணி என் பிள்ளை ஏக்கம் கொண்டு தவித்த நேரம் இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய ஒரு உண்மையை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பதற்றமடைந்தது எல்லாம் போதும். இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு எந்த இடத்திலும் மனப்பதற்றங்களோ தேவையற்ற சிந்தனைகளோ இனி உனக்கு வேண்டாம். நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன், உன்னோடு பேசுகிறேன், உன்னை எப்பொழுதும் அன்பால் அரவணைக்கின்றேன். இதை தாண்டி வேறு என்ன வேண்டும்? என் குழந்தையே, உனக்கு நிம்மதி வேண்டும் என்று தானே கேட்கின்றாய். இன்று ஒரு மாதத்தின் தொடக்க நாளாக இருக்கிறது. அதாவது ஆங்கில மாதம் டிசம்பர் மாதத்தினுடைய 1ஆம் தேதி. இன்று இந்த விடியலில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றியை நான் உறுதியாக காண விரும்புகின்றேன். உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன். நீ எப்பொழுதும் எதையாவது எண்ணிக்கொண்டும் வருந்தி கொண்டும் இருக்கிறாய் அல்லவா? உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நான் அறிவேன். நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றிலும் உன் வெற்றி எதுவாக மாற வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். சூழ்ந்து நின்று சூழ்ச்சிகளை செய்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நான் அறிவேன். உனக்கென்று இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் வேதனைகளை மட்டுமே கொடுக்கின்ற மனிதர்களையும் நான் அறிவேன். எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே உணர்த்தும் என்பதனை நான் அறிவேன். இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு நான் என்ன கொண்டு வந்து தருகின்றேனோ அது ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகச் சரியான புரிதலை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தெய்வம் என்ற ஒன்றை எந்த ஒரு பிள்ளை தன் மனதில் நிறுத்துகிறதோ, இறை நம்பிக்கை ஒன்றே நமக்கான வழி என்பதனை எந்த ஒரு பிள்ளை உணர்ந்து வாழ துடிக்கின்றதோ, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த தவறுகளையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக யார் மனதையும் நொறுக்க மாட்டார்கள். யார் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் இவர்கள் நிச்சயமாக காரணமாக இருக்க மாட்டார்கள். எந்த இடத்திலும் மற்றவர்களுக்கு தன்னாலான உதவிகளை மட்டுமே செய்து கொடுப்பார்களே தவிர ஒருபோதும் யாருடைய எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் இவர்கள் காரணமாக நின்று அவர்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இந்த வாழ்க்கை, அப்படி என்ன ஆச்சரியத்தை தான் அது ஒளித்து வைத்திருக்கிறது என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கு நான் சொல்லக்கூடிய நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நீ விரும்பிய ஆச்சரியங்களை உனக்கு தந்து கொண்டு செல்லட்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உனக்கு நிச்சயமாகவே நடத்திவிடட்டும். எந்த நேரம்
என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நீ செதுக்க பழகி கொண்டாய் அல்லவா? உன்னுடைய இது போன்ற முயற்சிகள் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும், யார்பட்ட எந்த ஒரு சோதனையிலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத என் பிள்ளை, இனிமேலும் எந்த கெடுதலையும் நீ யாருக்கும் செய்துவிட மாட்டாய் என்பதுதான் உண்மையும் கூட. கனவிலும் நாம் எதிர்பார்த்திராத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் காரணம் நீ வணங்குகின்ற தெய்வங்கள். எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் நாம் கையெடுத்து வணங்குகிறோமோ அவர்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுமைக்கும் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு இன்னல்களில் நமக்கு கை கொடுத்து உதவியவர்கள் என்று நீ யாரை எல்லாம் நினைக்கிறாயோ அவர்களை எல்லாம் வாழ்நாள் முழுவதும் நீ தள்ளிவிடக்கூடாது. எப்பொழுதுமே நமக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அது நல்லபடியாகவே நடக்கும். நமக்கு எந்த விஷயம் சரியாக நடந்துவிட்டால் போதும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் உனக்கு நிச்சயமாக பதிலை கொடுக்கும். ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு நீ வேண்டியதை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இது உனக்கு சரியில்லை எனும் பொழுது அதை தெய்வமே உனக்கு அறிவுறுத்தும் அல்லவா? இது உன் வாழ்க்கைக்கானது இல்லை எனும் பொழுது அதை தெய்வமே முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? அத்தனையிலும் எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகிறதோ, எந்த ஒரு விஷயத்தை உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி தருகிறதோ அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை நீ என்னவென்று தேடிப்பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான நேரங்களை உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனிமேலும் எந்த ஒரு விஷயமும் அதிகப்படுத்தி விடாமல் அல்லது எதுவும் குறைந்து விடாமல் நீ அப்படியே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நிற்கும் நேரம். எந்த ஒரு தவறுகளையும் அதிகமாகவோ எந்த ஒரு தவறுகளையும் நீ மேலும் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாமலோ செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா சொல்கின்றேன். நாம் சரியென்று எண்ணும் சில விஷயங்கள் தவறாகி போவதும், நாம் தவறு என்று நினைக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையை சரியாக்கி கொடுப்பதும் இப்பொழுது சகஜமாக மாறிவிட்டது. தலைகீழான விஷயங்கள் தானே நடக்கிறது. நடக்கும் என்பது நடக்காமல் போவதும், நடக்காது என்று நாம் உறுதியாக நம்புவது நடந்து விடுவதும் சகஜமான விஷயமாகவே மாறிவிட்டதல்லவா? இனி எந்த நாளும் எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான நன்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவெல்லாமோ நமக்கு வேண்டியபடி நம் விஷயங்களை நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். என் பிள்ளை, எதையும் தொலைத்து நீ ஏக்கம் கொள்ளாதே. எல்லாவற்றிலும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த பொழுது
உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான புரிதல் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அவசியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பு கிடைக்க பெறாமல் போய்விடுமோ என்று சொல்லி இங்கு என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கும் நேரம், நான் உன் தாய் உன்னை அரவணைக்க தினம் தினம் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை எடுத்துச் சொல்லும் பொழுது, என் பிள்ளை, நீ எந்த இடத்திலுமே இனிமேல் நீ பதறக்கூடாது. சூழ்நிலைகளை நீ சரியாக நீ நியாயமானதாக கையாள வேண்டும். உன்னுடைய நியாயங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. என் குழந்தையை, இன்று இந்த மாதத்தின் தொடக்க நாளான இந்த விடியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும். நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தொடக்கம் எப்படி நன்றாக இருக்கிறதோ அதுபோலத்தான் முடிவும் இருக்கும். அதனால் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான எல்லா நேரங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும்படி மாற வேண்டும். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எவ்வளவுதான் சந்தேகங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை மனதில் போட்டு புதைத்து கொண்டு நீ மற்ற விஷயங்களை மட்டுமே வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நோயாக மாறிவிடும். அதனால் எந்த விஷயங்களையுமே மனதிற்குள் போட்டு புதைக்கவே கூடாது. எப்பொழுதும் அதை எண்ணி எண்ணி பதறிக்கொண்டே இருப்பாய். ஒரு பொய்யை சொல்லிவிட்டாய் என்றால் எப்பொழுதும் அந்த பொய்தான் உன் முன்னால் வந்து நிற்கும். சொல்லிவிட்டோமே, இது எப்பொழுது உண்மையாக வெளிவருமோ தெரியவில்லையே என்று சொல்லி அதற்காக நீ பதறிக்கொண்டிருப்பாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நான் உன் தாய் உன்னை காப்பவள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அது போதும். உன்னை நான் எப்பொழுதுமே என் வழியாக வைத்து என் பிள்ளையை வாழ வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நொடி முதல் என் பிள்ளை, நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மனம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனதாகும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம்தானே. நீ ஆசைப்பட்டால் இங்கு எதுவும் நடக்கும் தானே. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என்பதனை புரிந்து கொள். நீ யோசிப்பது போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். யார் சொன்னாலும் அதற்காக ஒருபோதும் பின்வாங்கி விடாதே. எந்த இடத்திலும் முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்க கூடாது என்று சொல்வதற்கு காரணம் உண்டல்லவா? என் பிள்ளையை, என்னவாகும் என்று எல்லாம் நாம் யோசித்திருக்கிறோம். என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் முடிவு நாம் நம்முடைய சூழ்நிலைகளினால் நாம் என்னவாக நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நமக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாதல்லவா? இதையெல்லாம் தாண்டித்தான் அந்த வெற்றி நம்மை தேடப் போகிறது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாதல்லவா? இந்த நேரம், இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அர்த்தங்களும் ஒவ்வொரு அத்தியாயங்களும் நடக்க தொடங்கியது. எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நம் மனதிற்குள் நிச்சயமாக நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் யாரேனும் வருகிறார்கள் என்றால்
இவர்களை எல்லாம் நாம் பொக்கிஷமாக கருத வேண்டும். நம் வாழ்க்கையில் நம்முடைய பொக்கிஷம் என்றால் அது இவர்கள்தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நல்லது செய்கின்றவர்களை எல்லாம் தொலைத்துவிட்டு கெடுதல் செய்கின்ற மனிதர்களை நாம் தூக்கி நிறுத்துகிறோம். நம்மை சுற்றி வந்து நமக்கு கெடுதலை நினைக்கின்ற இந்த மனிதர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரித்தறிந்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும். உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கின்றவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் காலை நாம் வாரி விட்டுவிடக்கூடாது. அவர்கள் நமக்கு நல்லது செய்து முடித்த பிறகு அவர்களை கண்டுகொள்ளாமல் நீ இருந்துவிடக்கூடாது. என்னவானாலும் அடுத்தடுத்த நேரங்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இனிமேலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். ஏதுவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறப்போவதையும் நீ கண்கூடாக காண வேண்டும். என் பிள்ளை, நீ எப்பொழுதும் சந்தோஷம் என்பதனை உணரும் பொழுது இந்த வராகி உன்னை தொடர்ந்து வருவதை நீ கண்கூடாக கண்டு கொண்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உன் வெற்றியை நிச்சயமாக யாராலும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என்னாலும் நான் வருவேன். இந்த தாயின் அன்பும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் அம்மாவின் அன்பு உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சிட வேண்டாம். எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம். உன்னை தேடி வரும் நேரங்கள் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்ட நேரங்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இனி இதிலிருந்து ஒருபோதும் என் பிள்ளை நீ பின்வாங்க மாட்டாய் என்பதும் உண்மை. அம்மா சொல்வது போல எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கிறது எனும் பொழுது நாம் எந்த தருணத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு பின்னால் வருந்தி நிற்க நியாயமில்லை என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கிறது என்பதனை உணர்கின்ற நேரம் இந்த வராகியும் உன்னை தேடி வந்து விட்டேன். உன் இல்லத்திலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தி விட்டேன். உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை உனக்கு என்னவென்று வெளிக்கொண்டு வர துணிந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை உறுதிபட நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் இந்த வராகி உனக்காக உடன் இருக்கிறேன் என்பதனை இத்தனை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லிய பிறகு இனிமேல் என் பிள்ளை எந்த இடத்திலும் மனம் பதற்றமடைந்து நிற்காதே. உன்னுடைய பதற்றத்தை காண அங்கே பலரும் தயாராக இருக்கின்றார்கள். எப்பொழுது நீ எல்லாவற்றையும் விட்டுவிடுவாய் என்று ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. உன்னை எப்பொழுதும் காக்க உன் தாய் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சூழ்நிலைகள் எதுவாயினும் வெற்றி நம்முடையது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே நான் சொல்லும் இந்த சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். தெய்வத்தின் அன்பும் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்பதும்
ஏது வேண்டும் என்பதும் உனக்குரிய புரிதலாக இருந்தால் அதுவே போதும். உனக்குரிய வெற்றியை அது நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.